ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 65வது நாள் 66வது எபிசோட் 10th டிசம்பர் ஒரு நிகழ்ச்சியுடைய இரண்டாம் பாகம். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா யூகே அக்கௌண்ட் அண்ட் பேபல் அக்கௌண்ட்டும் அதில் இருக்குது. சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா, இந்த டாஸ்க்கான மேட்டருக்கு போயிடலாமா? டாப் 8 வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். அதுல இருந்து டாப் 8ல இருந்து செலக்ட் பண்ணலாம். எஸ், சொல்லுங்க. ஸோ செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா, திரும்பி அதே நான் சொல்றேன்னு எனக்கு புரியுது, பட் அப்படி சொன்னாதான் எனக்கு வரும். அதாவது என்னன்னா, கேள்வி கேட்டால் அதை உடனே நீட்டி முழங்கிட்டு அதுக்குள்ள வந்து அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க சார்? ஆமா இல்லை, இந்த 8ல இருந்து ஆரம்பிக்கணும்ல அப்படின்ற மாதிரி அப்புறம் அப்படியே யோசிச்சு வரது. இட்ஸ் காமன். ஸோ ஆர்டிகுலேட்டிவா நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இல்லையா? லேபர்னா அப்படிதான் சார் வரும். ஓகேவா? ரெகுலர் லேபர்னா அப்படிதான் வரும். ஸ்கில்டு லேபருக்கு வேணா டைரக்டா பேசுவீங்க நீங்க. சரியா? சரி, இது என்ன அப்படின்னா, டாப் 8 செலக்ட் பண்ணும் ஜாக்கி. விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவும் இருக்கிறதுக்கு, அதாவது யார் யாரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஜாக்லின, மஞ்சரிய, அதுக்கப்புறம் வந்து முத்துவ அண்ட் விஜய் விஷால, ஜெஃப்ரிய, சௌந்தர்யாவை எல்லாரையுமே செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அண்ட் இதுல ஒரு பேர் யார் பேரும் நான் விட்டுட்டேன். அது யார் பேரு? ஜெஃப்ரி சொல்லிட்டேன்ல. ஆமா, ஜெஃப்ரின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகேவா? தீபக், இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 8 பேரை வந்து இந்த பக்கத்துக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. டாப் 8 முத்து, இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டாச்சு. இதை செலக்ட் பண்ணும்போது இந்த ஓட்டிங் வரும்போது டக் டக்குன்னு முத்து தான் கேட்பாரு, யார் யார் இவங்களுக்கு ஓட் போடுறீங்க, ஓகே, யார் இவங்களுக்கு ஓட் போடுறீங்க அப்படின்னு கேட்டு டக்கு டக்குன்னு வந்து நிக்க வச்சிருவாரு. 8 பேர் நிக்க வச்சிருவாங்க. நிக்க வைக்கும் பொழுதே வந்து அன்ஷிதா, பவித்ரா பேச சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இருப்பாரு. கரெக்டா? திடீர்னு பார்த்தா ஜெஃப்ரி ஏதோ சொல்லிருப்பா போல இருக்கு, ஏன் இந்த பக்கத்துல இருந்தே வரீங்க அப்படின்னு உடனே டபக்குன்னு இந்த பக்கத்தை மாத்துவார். மாத்தின உடனே உங்களுக்கு கோவம் வரும். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க இந்த பக்கம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன திடீர்னு இப்ப வந்து மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுவாரு, இப்ப இப்படிதான் நம்ம வரணும், சரி ரஞ்சித்துக்கு யார் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாப்ல. அதுல வந்து ஒரு பிரச்சனை, அதை இப்படியே சொல்லிடுறேன். பவித்ராவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அதை கேட்கல, என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்வாங்க. அப்புறம் இவர் முத்து சொல்லுவாரு, முத்து நல்லா பேசுவார் அந்த இடத்துல. கன்சிடரேஷன் வேற, அக்செப்டன்ஸ் வேற. நீ பேசுறத கன்சிடரே பண்ணலையான்னா, அவங்க இல்ல நான் கன்சிடர் பண்ணாங்க, அதுதான் நான் சொல்றேன், உன்னை கன்சிடர் பண்ணாங்க ஆனா அக்செப்ட் பண்ணல அப்படின்னு உடனே இவங்க டப்புன்னு என்ன அக்செப்ட் கூட பண்ணல அப்படின்ருவாங்க. இவங்க பேசுறத கேட்கல. இதான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு. ஆனா வந்து நடுவுல வந்து அருண் வந்து போவாரு, திரும்ப போவாரு, திரும்ப வருவாரு. அவருக்கு வந்து எப்படியாவது அவர் வந்து டாப் 8ல செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சாரு. அது எல்லாருமே அது வந்து அதுல என்னன்னா, தீபக் இருந்தவரையும் கரெக்டா ஒரு குரல் கொடுப்பாரு. ஆமாமா, அது ரொம்ப கரெக்டா வந்து காய் நகர்த்தினாரு. யாரு? முத்து. அந்த முத்து வந்து அதை சரியா அதை பண்ணாரு. அதுல மஞ்சரி, ஜாக்லின் எல்லாமே பவர்ஃபுல்லால இந்த பக்கம் வந்துட்டாங்க. நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆளுல கரெக்டா பக்கத்துலயே கூட வச்சுக்கணும் ஜாக்கி. விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ என்னன்னா, இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, பேசி எல்லாரும் செலக்ட் பண்ணும்பொழுது அன்ஷிதாவுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, ஏன் எல்லாத்துக்குமே விஜய் விஷால் தர்ஷிகா ஒரே இடத்துல இருக்கணும், எனக்கு அவங்க அங்க இருக்கிறது விருப்பமே இல்லைன்னு வெளிப்படையாவே சொல்லுவாங்க. எனக்கு அப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க, உனக்கு யார் இருக்கணும், எனக்கு அருண் அங்க இருக்கணும், அருண் வந்துக்கு ஓட்டு நிப்பாரு, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, அருணுக்கு யாரும் ஓட்டு போடலாமா, அவ்வளவுதான் அப்படின்னு பொழுது நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போய் நிற்பாங்க. அததான் ஜாக்லின் சொல்லுவாங்க, உனக்கு நிக்கணும்னா நீ போய் நில்லு. அப்ப விஜய் விஷாலானா எனக்கு வேண்டாம், நாங்க போறதாவே இல்ல அப்படின்னு டாப் 8ல. அத வந்து இவங்களை புஷ் பண்ணி வந்து போ எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையுமே இவர் என்ன சாப்பிடுன்னா வேண்டாம் அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. அப்புறம் எல்லாம் கழுத்துல வந்து அவருக்கு வந்து வலிக்குதுன்றதுக்காக இதெல்லாம் போட்டு விடுறாங்க. ஜாக்கி அது வந்து யாருக்கானாலும் செய்வாங்களாம் அவங்க. அது வேற அவங்க சொன்னாங்க நேத்து பவித்ரா கிட்ட பேசுறப்ப. அன்னைக்கு நான் அருணுக்கு செய்யல, உனக்கு பண்ண மாட்டேன், அத வந்து டக்குன்னு பவித்ரா அப்ப கூட சொல்லுவாங்க, எனக்கு அவங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியல, பட் இவருக்கு பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு அப்படின்னுவாங்க. அதனால அவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துருவாங்க ஜாக்கி. வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஓப்பனா இவங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் யார் நின்னாங்கன்னா மீதி பேரு, அதுல முக்கியமா ரஞ்சித், ராயன், ராணவ், ரயன் அவர் பேர். மேடம் இந்த ரஞ்சித் வந்து சொல்லு, நான் ஒரு சின்ன இது மட்டும் இப்ப சொல்லிடுறேன்.
அந்த சைக்கிள் வந்து ஓட்டிட்டு இருப்பாரு தரையில உட்காந்து, அது பார்க்கும்போது எனக்கு ஆலினார் அழகரதுல கவுண்டமணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆலினார் அழகர் சைக்கிள் கடை இது மாதிரி வீலா இது வில்லு மாதிரி இருக்குது. ஆனா எப்படி நீங்க இவ்வளவு அருமையா இருக்கிறீங்க? இதெல்லாம் போய் எதிர்விட்டு அம்மனியா கிட்ட சொல்லணும்டா அப்படின்னு. அவர் தெளிவா தான் இருந்தாரு. ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து பவித்ராவும் முத்துவும் தான் பேசிப்பாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? பேசுறது இதுல வந்து கன்சிடர் அக்செப்டன்ஸ் எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் வந்து இப்படி வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் மேனேஜர்ஸ் ஆகும், கம்மியா விளையாடுறவங்க எல்லாரும் லேபர்ஸ் ஆகி தங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி. இது எப்ப தெரியும்னா, திடீர்னு பார்த்தா தண்ணி வராது, அதுக்கப்புறம் பாத்ரூம்ல தண்ணி வரலம்பாங்க, அப்புறம் கேஸும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் கெஞ்சி தாண்டா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு இவரு விஷால் சொல்லுவாரு. அதேதான், நாம தான் எல்லாத்துக்கும் வந்து ஒன்னொன்னா தண்ணி குடிக்கணும் கூட அவங்க வண்டி ஓட்டினா நம்மளுக்கு தண்ணி வரும். அதேதான். இப்ப இவங்க அதை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் நினைச்சாங்கன்னா, நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றோம், லேபர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூசு போறதுக்கு யாராவது போகணுன்றப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அது வந்து அவங்களுக்கு இன்னும் தோணல. மேபி நாளைக்கு தோணுமா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரியான சாப்பாடு இதெல்லாமே நிறையவே இருக்குல்ல. உதாரணத்துக்கு வந்து சொல்லி முடியுங்க. அதான் இல்ல ஜாக்கி, இப்ப இதான் இதெல்லாம் வந்து பேசி யார் யார் வந்து வருவாங்க அப்படிங்கறது, அதாவது நாமினேட்டட் ஜோன் ஒரு இடத்துல வந்து கடைசியா யாரெல்லாம் இருக்காங்களோ மீதி இருக்காங்களோ அந்த லேபர்ஸ்ல அவங்கள நாமினேட்டட் ஜோன்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணா அவங்க டைரக்ட் நாமினேஷன் அடுத்த வாரம். சரி, இந்த பக்கம் என்ன அப்படின்னா இது மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு டே 1 இல்லையா, டே 2ல வந்து யார் ஒழுங்கா விளையாடலையோ நீங்க வந்து அவங்கள வந்து நாமினேட்டட் பர்சன் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு. இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த பக்கத்துல மேனேஜர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒருத்தர் ஒழுங்கா இல்லைன்னா அவங்களை அந்த பக்கம் அனுப்பி விட்டுறலாம் நாமினேட்டடுக்கு. அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இந்த பக்கத்துக்கு வந்து வர வச்சுக்கலாம். சோ யார் அவங்கள ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒருத்தருக்கு என்எஃபியும் ஒருத்தருக்கு நாமினேஷனும் வந்து கொடுத்துடணும். என்ன சிரிப்பு இல்ல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் காமெடியே பண்ண மாட்டேங்குன்னா, அது இதுவே திராபையா இருக்கு, அதுல என்னத்த காமெடின்னு பண்றது, எல்லாமே கிரிஞ்சி டு த மேக்ஸா இருக்குது. கட்டி பிடிச்சி ஆடுறதுக்கு ஒருத்தர் வந்து உசுரே இப்பதான் வந்து இருக்குன்றது மட்டும்தான் அங்கே காமெடியாக பார்ப்போம். ஒரு அதாவது இந்த கவின் சாண்டி இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன் இதுலயே வந்து இந்த கோர்ட் சீன்லாம் கூட வரும்போது வந்து பாட்ஷா பாரு என்று நீங்கள் பாடினீர்களா அப்படின்றதா கூட ஓகே, ஒன்றுமே இல்லை. 4ல கூட சீரியஸ் மேட்டரா போவோம். இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து சீரியஸா இருக்கும்போது நம்ம கற்பனை பண்ண எதுக்குமே வாய்ப்பு இல்லை. அந்த சீரியஸையாவது ஒழுங்கா சீரியஸா எடுத்துன்னு போனா கூட பரவாயில்ல, ஒரு காமெடி சென்ஸ்ல ஏதாவது பேசலாம். ஒரு மாதிரி விருப்பத்துல மாதிரி பண்றாங்க விளையாட, அப்புறம் எப்படி அங்க போய் நம்ம காமெடி எல்லாம் பண்றது, ஒரு மாதிரி கரகரன்னு சொல்லிட்டு போலாமான்ற மாதிரி இருக்கு ஒரு கட்டத்துல. உண்மையில இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன் நான், இது எப்படா முடியும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குதுடா இந்த பிக் பாஸ் அப்படிங்கறதே சொன்னேன். அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, நீங்க வேணா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு பாடல் பாடலாமே ஜாக்கி, தொப்பிலாம் போட்டு வந்திருக்கீங்க ரஹ்மான் மாதிரி. நீங்க வேணா ஜாயின் பண்றீங்களா? என்ன போடுங்க பாப்போம். நீங்க வேண்ட்டு ஏதாவது வரட்டிக்கு இழுத்து விடுவீங்க. காதல் கிளிகள் 2 ஜாடை பேச கண்டு ஏதேதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும், நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும் போது நீரோடை போலே என் நெஞ்சம் இனிக்கும், இனிய பருவமுள்ள இளங்குயிலே, இனிய பருவமுள்ள இளங்குயிலே, ஏன் இன்னும் தாமதம் மன்மத காவியம் என்னுடன் எழுத, நானும் எழுதிட இளமையும் துடிக்குது, நானும் அதை வந்து இடையினில் தடுக்குது, ஏங்கி தவிக்கையில் நாணங்கள் எதற்கடி ஏக்கம் தணிந்திட ஒரு முறை தழுவடி, காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவல் மலர்காலம் தழுவிடுமே, காலம் என்றைக்கும் கணிந்திடுமோ காலை மனம் அதுவரை பொறுத்திடுமோ, மாலை மலர் மாலை இடும் வேலை தனில் தேகம் இரு விருந்துகள் படைத்திடும். போதும் வாங்க, 4 வரையே அப்படியே இழுத்து போயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுக்குதான் நான் வந்து உண்மை ட்ரெண்டிங்காக போகும். சரி விடுங்க வாங்க, வேணாம். அதன் பிறகு வந்து இந்த பெஸ்ட் இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் சண்டை தான். இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்களே அது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம், இல்லை இவங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் இப்போ யாராவது பொறுத்த அர்ஜென்ட்டாக வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஓட்ட மாட்டேனே அப்படின்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாம திரும்பியும் வந்து சண்டை. என்னன்னா லேபர்ஸ் நாட் பெக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காங்க. அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணணும்னா நோ அப்படின்றத சொல்ல கத்துக்கோங்கன்னு இப்பவே வந்து இவர் உரிமை குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இவங்களுக்கு எல்லாம் பெட்டே வெளியில தான்,
ஓகே. அங்க ஒரு ஷெட் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பெட்டை போட்டு விட்டு எல்லாம் இங்கதான் படுக்கணும்னு பாய கொடுத்துட்டாங்க. இவர் வந்து அப்ப போய் இடம் பிடிச்சுன்னு இருப்பாரு அங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு சிறப்பு சம்பவம். இந்த இடத்துல ஷான் வந்து ஏன் வந்து குளிர் தொப்பி கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க, வீட்டுல குளிர்நிலை பராமரிக்கப்படலையா? ஒண்ணும் இல்ல, கௌதமின்னு ஒரு பொண்ணு வந்து பழைய சீசன்ல இருந்து ஒரு இந்த மாதிரி தொப்பி போட்டதும் ஞாபகம் வந்துட்டு, சரி இதுலயாவது ஒரு வித்தியாசம் காமிமா, ரிவ்யூ தான் ஒண்ணுமே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை போட்டுட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, குளிர்நிலை எல்லாம் பராமரித்து தாங்க வைத்திருக்கிறோம். ஆமா, ஓகேவா. இது என்னது, ஏன் வந்து இன்னமும் வந்து சாச்சனா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்றது அமிதா விஜயோடைய கமெண்ட். ஆக்சுவலி தெரியலங்க, அவங்க அதுக்கு அதை ஒரு கொஸ்டினா இருக்கணுமான்றது கூட சொல்லியிருக்கலாம், இல்லை இவங்க போன உடனே இன்டர்வியூ கொடுக்க கூடாதுன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அந்த ரீசனாவும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சீக்ரெட் ரூமா அப்படின்லாம் கேட்டாங்க. திடீர்னு வந்து சாச்சனாவே வைல்டு கார்டு என்ட்ரியா கூட்டு வரணும், திரும்பியும் கூட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறேன். ஓகே, ஐ திங்க் அருண் வந்து பர்பஸ்லி சூஸ் டு ஸ்டே வந்து பாட்டம் டீம், அதில் வந்து தான் தனித்து தெரியணுன்றதுக்காக கூட அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது கண்ணாடி கிரிமினல்ஸோட இது. அது இருக்கலாம் மேபி. அது ஏன்னா அவர் மட்டும் தான் அந்த வீட்டில் பேசிட்டு இருந்தாரு. அது இதை பார்த்த அப்புறம் தான் வந்து கத்தனை நம்ம வந்து பாம்புக்கு வந்துடும் ராணுவக்கு, அது ஆரம்பத்துல இருந்து. அதனால எல்லாமே கத்தி தான் சொல்லுவார் பாருங்களேன். சாதாரண விஷயமா அவர் பேசவே முடியாது, உடனே உரிமை குரல் அப்படின்லாம் பேசுவாரு. அது செம காமெடி. அதுல வந்து அப்பா நீ சாதாரணமா 10 பேர் கத்தும்போது நீ கத்தி பேசினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லீடர்னு ஒருத்தவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தான் வந்து பேசுவாங்கன்றது அந்த அடிப்படையே அவருக்கு புரியலன்றதான். அந்த அடிப்படையை கூட விட்டுருங்க, ஒரு காமன் ப்ராப்ளத்தை தான் இங்க பேசணும், பர்சனல் ப்ராப்ளத்துல இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அதுதான் ஜாக்கி, அது உச்சபட்ச இதுவே, இது ஒரு காமன் இடத்துல நடந்த பிரச்சனை அப்படின்னு. அதேதான். அதே மாதிரி பிரியா சொன்ன மாதிரி முத்து வாஸ் a clever player because he chose the top 8 and asked for the vote. ஆமாமா ஆமா, இல்ல அதுக்கு அதான் அது ரொம்ப ஸ்மார்ட். அப்புறம் வேற யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எப்படியோ இன்னைக்கு வந்து முத்துக்குமார் வந்து அருண் கிட்ட தண்ணி குடிச்சார், செம காமெடியா இருந்துச்சு, லைவ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அப்ரெண்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட அப்ரெண்டிஸ் ஞாபகம் வந்தது அப்படின்னு ராஜபாண்டியன் சொல்லியிருக்காப்ல. அதுல என்னன்னா, முத்து வந்து அருண் கிட்ட தண்ணி குடிச்சாருன்றத விட முத்து வந்து யூஸ் பண்ண ஒரே ஒரு வாக்கியம் தப்பு. அதாவது நாங்க தான் வந்து சூஸ் பண்ணுவோம் லீடர்ஸ் அப்படின்றதுதான் ஒரு தப்பான விஷயம். அதுக்கு அவர் வந்து என்னது பில்டப் பண்ணி போயிட்டு இருந்தார். ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதன் பிறகு அந்த அசமடக்கிறதுல இருந்து அவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க பாணியிலேயே போய் அவங்க நல்லது செய்யற மாதிரியே போய், அப்புறம் இவங்க வந்து அதுல வந்து 3 பேரை நான் சூஸ் பண்ணுவேன், அவங்க ஹெல்மெட் போடணும்னு சொல்லி அவங்களுக்கு டார்ச்சர். இதெல்லாம் வந்து அதுல வந்து இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி உள்ளார எட்டு வருது இந்த ரூல்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கிளவரான விஷயங்கள் இதெல்லாம். ஆனா நீங்க அந்த மாதிரி யோசிக்கிற ஆளை நீங்க தண்ணி குடிச்சாருலாம் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப 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 ஸ்மார்ட் பிளேயர் முத்து, அதுல மாற்றமே கிடையாது. இல்ல அவங்க அன்ஷிதா வாயாலே ஒத்துக்க வைப்பாரு. அதாவது இப்ப அவர் வந்து வீட்டுக்குள்ளார வேலை பாக்குறதுக்கு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணலாம்னு நினைப்பாரு. இவரு வேலையை விட்டு எடுக்க கூடாதான், அதனால இங்க லேபர் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அவங்களை வந்து ஆபீஸ்க்கு மாத்திடுவாங்க. அப்ப அவங்க வந்து வேலையே செய்ய வீட்லயே உட்காந்து அப்புறம் அவங்க என்னன்னா செய்யறது நீங்களே சொல்லுங்க அப்படின் போது நியாயமா இருக்கு அந்த கேள்வி. அப்ப உடனே அன்ஷிதா சொல்லுவாங்க, அன்ஷிதாவும் வந்து கிளவரா சொல்லுவாங்க, ஒருவேளை எங்களுதுல யாராவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அப்ப நான் வந்து கொடுக்கணும், அதானே ஆமான்னுவாங்க. அதை சொன்ன உடனேவே வந்து அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாப்லன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ மீன் அன்ஷிதா ஒத்துக்குவாங்க. அதுக்கு வந்து எனக்கு அதுக்கு ஜாக்லினுடைய ஆன்சர் ரொம்ப பிடிச்சது. என்னன்னா ஜாக்லின் வந்து அன்ஷிதாவுக்கு ஒரு பொறுப்பு மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்காங்களேன், அவ வந்து அதை வந்து சிரமேற்று நடத்துவார். ஏன்னா அந்த இடத்துல தீபக் வந்து முத்துவை தான் பாராட்டுவார். பட் ஜாக்லின் அழகா என்ன செய்வாங்க அப்படின்னா, அன்ஷிதா வந்து அவ சரியா செய்வா அப்படின்னு வாங்கலே தவிர்த்து முத்துவை பாராட்டவே மாட்டாங்க அந்த இடத்துல. பட் இந்த சப்போர்ட் மட்டும் ஜாக்லினுக்கு மட்டும் இருந்துன்னு வச்சுக்கேன். இப்ப இத்தனை பேரான சப்போர்ட் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இவரு சொல்லுவார், டேய் நான் வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான்டா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருடைய பேரும் சொல்லுவார், சத்யா, விஷாலு, நீயே அப்படின்னு அந்த 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 டீம் பேர் இல்லாத அந்த டீம் அப்படியே சொல்லுவார். அதுதான் அங்க வந்து உண்மை. பட் இதை வந்து எல்லாம் வந்து பேசிக்கிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் இன்னைக்கு அன்ஷிதாவுமே கேட்பாங்க, அது என்னது, அது உங்களுக்குள்ளரே ஓட்டு போட்டுக்குவீங்க, நீங்களே வந்து நின்னுக்குவீங்களா அப்படின்றது. அதுதான் பவித்ராவும் ட்ரை பண்ணுவாங்க. பவித்ரா கண்ணா சொல்ல வராது, அதுதான் அங்க நடக்குது. இததான் நேத்து மஞ்சரியும் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ளார அவங்க யாருமே நாமினேட் பண்றது இல்லைங்கிற வார்த்தையுமே தெரியுதா மச்சான் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னுட்டு ஜாக்லின் பேசுவாங்க. அதான் இப்ப இந்த வாரம் வந்து ஜாக்லினுடைய அந்த விளையாட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, சூடு பிடிச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துலயும் முன்னெல்லாம் வந்து லபா 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 உள்ளார போய் புரிஞ்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். 10வது வாரமா அந்த பொண்ணை நாமினேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 10 வாரமும் அது வந்து லைம் லைட்டா தான் இருந்துட்டு வச்சுக்காங்களேன்.
சோ பாப்போம். அது இன்னைக்கு அருண் உள்ள வரும்போது கூட டபக்குன்னு இவங்க மட்டும் எழுந்து வெளில போயிட்டே இருப்பாங்க. நான் கூட ஏதாவது நின்று அருண் பாய்னு ஏதாவது ஆரம்பிக்க போறாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா அது வந்து தெரியும் எப்படியும் வளர்த்துருவாப்ல, ஏதோ குளிக்கிறதுக்கு எதுக்கு கிளம்புவாங்க, கிளம்புவாங்க, டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆக்சுவலி. சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் இந்த லேபர்ஸ் ஃபைட்ல வந்து குறுக்க பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் தேர்வு வந்து யூனியன் லீடர்ஸ் வந்து யார் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும்பொழுதுதான் வந்து அருண் வந்து சண்டை போடுவார். அது எப்படி அருண் வந்து அந்த இடத்துல மார்க்கிங் தான் பண்ணுவார் முத்துவ, பயங்கரமா பேசி பயங்கரமா தான் மார்க் பண்ணுவாப்ல. அத வந்து சொன்னா அவருக்கு வந்து கோவம் வேற வரும். முத்து வந்து சொல்லுவார், ரொம்ப அசிங்கமா இருக்கு அருண் நீங்க விளையாடுறது அப்படின்னே சொல்லிட்டு போவாங்க. அங்க வேற இவர் வேற சிரிப்பா இருப்பாரு, இவர் வேற அவர் சிவாஜி, அவர் வேற சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து இவர் பேசுவார். ஓகேவா, இதுதான் இத வந்து அவங்க குரூப்ல வந்து எடுத்து போற ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணுவார் ஜக்கி. எல்லாத்த விட நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் விளையாடுவேன், எனக்காக நான் வந்து இது பண்ண மாட்டேன், எந்த ஒரு ஃபைட்லயும் நான் பர்சனல் விஷயத்தை எடுத்துட்டு வர மாட்டேன், ஐ ப்ராமிஸ் யூ கைஸ் அப்படிலாம் எடுத்துட்டு வந்தா இவர் தான் யூனியன் லீடர் சொல்லுவாங்க. இந்த போராட்டம் இந்த ஸ்பீச் எல்லாம் பேசும்போது இவரை வந்து பெரிய லெவல்ல எடுத்துன்னு போய் ரீல்ஸ் எல்லாம் போட்டு இவரை வந்து ஹாப்பி பண்ணிடுவாங்கன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் செட் ஆகல. அதுதான் இளம் பருதி டிபெண்ட் அப்படின்னாலே சொகுசு தான். ஆல் அவர் கிட்ஸ் ஆர் டிபெண்ட் தானே, ஆமா தானே அப்படின்னு கேட்குறாரு. அது உண்மைதான் பாயிண்ட் ஆக்சுவலி. கீதா வந்து 4 or 5 ஆஃப் த கோவா கேங் ஸ்டாண்ட் ஆஃப் த டாப் 8 whom they told that Jack was overshadowing others அப்படின்ட்டு கீதா சொல்லியிருக்காங்க. உண்மைதான். எப்படி வந்து இவங்களுடைய ஷேடோ, முத்துவோடைய ஷேடோ அந்த பக்கம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஷேடோ அவங்ககிட்டையும் இருக்கு. ஆனால் காரணம் என்னன்னா, ஏன் ஷேடோவில் வராங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே முத்து ஜாக்குன்னு ரெண்டு பேருமே கருத்துக்களை பயப்படாமல் உடனே எடுத்து சொல்லுவாங்க. இப்போ பவித்ரா கிட்ட அந்த இது இருக்கு, பயம் இருக்கு, இது சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. இந்த தர்ஷிகாவுக்கு சொல்லவே வேணாம். அந்த தர்ஷிகா எனக்கு பென்ஷனே பண்ணுவாங்க ஜாக்கி. ஜாக்லின் கிட்ட நீங்க அந்த கிளிப்பு பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு யார் என்ன இப்படி பண்றான்னு தெரியுது மச்சான், எனக்கு குத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது. அப்போ அதுக்கு வந்து ஜாக்லின் எவ்வளவு பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜாக்லின் மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிடுவா. ஜாக்லின் எதிர்க்கே சொல்லுவாங்க. ஆமா, ஜாக்லின் கிட்டே சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து அது வந்து ஜாக்லின் வந்து மூஞ்சிக்கு நேரா சொல்லுவாங்க, ஆமா தான் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேதான். ஸோ இதன் பிறகுதான் வந்து இங்க திரும்பியதான் இந்த சண்டையெல்லாம் முடியும். இவங்க வந்து ஒரு ரூல் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போயிட்டு என்ன பேசுறோம் அப்படின்னு பேசிட்டு வரோம்ட்டு போவாங்க. அவரை பேசிட்டு வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு அங்க சவுண்டு வரும். சௌந்தர்யாவும் சொல்லுவாங்க 60 நாளுக்கு அப்புறம் இவர் இருப்புதான் பேசுறாராம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. போனா அங்க எப்படி ரூல்ஸ் பிரிப்பாங்க அப்படின்னா, யார் வந்து இந்த பெஸ்ட் எம்ப்ளாயி வர்ஸ்ட் எம்ப்ளாயினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே பேசுவாங்க. பேசும்போது தீபக் சொல்லுவாரு, கரெக்டா சொல்லுவார் தீபக். ஆனா அதை வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்ல மாட்டார். யூனியன் லீடருங்கிறத அவங்கள்ட்ட கொடுத்துடணும், அவங்க தான் செலக்ட் பண்ணணும், அதுதான் கரெக்ட்னு வாரு. ஆனா முத்து வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த பவரை கையில எடுத்துக்கணும் போராடுவார். ஏன்னா அதை விட்டு கொடுத்துருக்கா என்ன அப்படின்னு என்னென்னோ பேசுவார். அதனாலதான் முத்து வந்து தனித்து விளையாடினா அவருடைய அந்த இன்னர் தாட்டு வெளியே வந்துடும். அந்த குழுவா சேர்ந்து விளையாடும் போது தான் அவர் வந்து மஜா குளிச்சுட்டு இருந்தாரு. அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமா கீச்சிட்டு வருதுன்னு வச்சுக்காங்க. பட் ஹீ இஸ் அ வெரி ஸ்மார்ட் பிளேயர். அவர் அடிக்கணும்னா அந்த அளவுக்கு யோசிக்கிற ஆள் அந்த வீட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் தான். அந்த கரெக்டா அடிச்சு பேசுற மாதிரியான ஒரு விஷயமா. பட் ஆனா ரொம்ப தெளிவான காய் நகர்த்தல்கள் வந்து அவர்கிட்ட உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு வந்து எப்படியாவது அருணை வந்து டமுக்கு டப்பா பண்ணிடணும்னு நினைச்சு இன்னும் பேசுவார். ஏன்னா லாஜிக்கே இல்லாம அவர் வந்து போராடுற. அதுல இன்னொன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபக் அந்த காலையில அழுத சண்டைக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப அமைதி காமிப்பார். ஆப்போசிட்ல வேற அருண் போயிட்டாப்ல, இப்ப ஏதாவது பேசினா பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் அழுது போகுதுன்ற மாதிரி அவர் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. ஐ மீன் மஞ்சரி பேசுவாங்க, முத்து பேசுவாங்க, ஜாக்லின் பேச மாட்டாங்க. சும்மா ஒரு ஜாக்கி இப்ப இது எப்படின்னா அவர் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா, ஏற்கனவே லேபர்னு சொல்றாரு இவரு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப இவரு எது பேசினாலுமே இப்ப தீபக்குடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அருணுகிட்ட சாரி கேட்டதை வேஸ்டா போன மாதிரி ஆயிரும்ல.
ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இது பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு முத்து வந்து பயங்கரமாவே இது பண்ணுவாரு. ஒரு ரூல்ஸ் நாங்க தான் போடணும், இதுதான் வந்து பிக் பாஸ்ல சொல்லிருக்கு அப்படின்னா இவர் வந்து பிக் பாஸ் சொன்னா கேக்குறேன் அப்படின்வாரு. அதான் நீங்க அருண் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்து டப்புன்னு வந்து இந்த பானையை போட்டு உடைச்சிடுறாரு. அது வந்து நிறைய இடங்கள்ல அருண் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த பெஸ்ட் எம்ப்ளாயி இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க ஜாக்கி. மீட்டிங்ல என்ன அப்படின்னா அவர் பேர் வந்து கண்ணியமா. ஓகே. உடனே வந்து கண்ணியம் இல்ல காரியம். காரியம் காரியம். இவர் வந்து காரியம் உடனே ஒரு வீரியன் அந்த வீரியத்தை தான் நாங்க 60 நாள் தானே பார்த்தோமே அப்படின்னு ஒரு அதான் இந்த ஸ்பான்டேனியஸா டைமிங் அடிக்கிறதுலாம் வந்து யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்களே, முத்து வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி கப்புன்னு பத்திக்குவாங்க. விஜய்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு. பட்டுன்னு பத்திக்குவாங்க, மற்றவங்களாம் வந்து டீசல் இன்ஜின் மாதிரி அவங்க வந்து க்ளூலாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. உண்மைதான் அது, மாற்றம் இல்லை. ஸோ இவங்க பேர் வந்து இனியாவா, யாரு சௌந்தர்யா. குரலே இனிமையா இருக்கும். அப்ப மட்டும் அந்த வயசுக்கு போயிருவாங்க. என் பேரு இனியா, என்ன நீங்க இனியான்னு கூப்பிடலாம், இனிமையான குரல் கொண்டவள்ளும் போது அங்க இந்த ஜாக்லின் தான் பசக்குன்னு சிரிப்பாங்க. இதை விட ராயன் வந்து வேற மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் சிரிக்கிறது. சோ இவங்க வந்து என்னன்னா யூனியன் லீடர் தான் பேசணும், ஒருத்தருடைய குரல் ஒதிச்சா போறோம் அப்படிங்கறது அவங்களுடைய ரூல். அதுக்கப்புறம் வந்து அவர் பேரு மிஸ்டர் ஒயிட்டாம், யாரு நம்ம ஜெஃப்ரி பேரு. தொழில் கூடத்துல வந்து யாரு ஒர்க் பண்றாங்களோ அவங்க மட்டும் இருந்தா போதும், கூட்டமா போய் எல்லாரும் அங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த விஷயத்த அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாரு. பேசிட்டே இருக்க கூடாது, ஏதாவது ரூல்ஸ் போட்டு அவங்க இரிட்டேட் பண்ணுறதாவே இருக்கும் எல்லா ரூல்ஸும். நீங்க இப்ப கூட்டமா நின்று நீங்க பேசிட்டு இருந்தா தானே அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இவங்க பேரு ஸ்வீட்டியா. அவங்க வந்து சலுகை வந்து கொடுக்குறோம் நாங்க உங்களுக்கு, பெஸ்ட் எம்ப்ளாயி வந்து அது அவங்க யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறதை மாத்துறது, இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். ராஜபாண்டியன் கிளியர் பண்ணி இருக்காப்ல, நான் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லல, தலைக்கீழ தான் குதிப்பா இந்த கோட்டசாமின்னு மொட்டை மாடில போய் டமால் குதிப்பாருன்னு வச்சுக்க, அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ஜே வந்து இவங்களாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டுப்பாடுகள் வந்து நாங்களும் வந்து தளர்த்திக்க ட்ரை பண்றோம், உங்களோட இரவு உணவுக்கு அப்புறமா வந்து யாரும் இல்லாத அளவுக்கு நாங்களும் பாத்துக்கிறோம், கொஞ்சம் கையெல்லாம் தட்டுவாங்க. அந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே தீபக்கு தான் இதை கொடுத்துருவாங்க போல இருக்கு. கரெக்டா பாயிண்ட், நீங்க போய் இந்த பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. பெஸ்ட் இருந்தா வர்ஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் இடையூறு பண்றாங்களோ இல்ல வேலை செய்யாம இருந்தாங்களோ அவங்க வந்து உள்ள வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவங்க பக்கத்துல இருந்து இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் தான் யூனியன் லீடர், நாங்க சொல்றவங்க தான் அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்பொழுது முத்து திரும்பி அதுக்கும் ஒரு பிளாக்க போடுவார். எதை சொன்னாலுமே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அப்ப எப்படி கேமை நான் நகர்த்திட்டு போறது, நாங்க தான் ரூல்ஸ் போடணும் பிக் பாஸே சொல்லிட்டாருலாம் பேசின உடனே பவித்ரா என்ன பண்ணுவாங்க, அப்ப நாங்க இருங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லி, சரி உங்களுக்காக கன்சிடரேஷன் கொடுக்குறோம்னு 3 பேர் பேரை சொல்லுவாங்க. 3 பேருக்கே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவாரு. அந்த பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அன்ஷிதா ஒத்துக்குவாங்க. அன்ஷிதா கிட்ட தான் இனிமே பேசணும். இப்பதான் 10 மினிட்ஸ்க்கு விட கம்மி தான் சார் இருக்கும். இப்ப வந்துதான் என்னன்னா, ராணவ கூட்டுவாங்க வாங்க அப்படின்ட்டாரா முத்து. இது எப்படி நீங்க சொல்வீங்க? வாங்கன்னு தானே சொன்ன, வாங்கன்னு தானே மரியாதை அவனை கூட்டுவா அப்படின்னு சொல்லலன்ற மாதிரிதான் ரொம்ப கிளவரான அந்த வார்த்தையை உபயோகத்துல மதிப்பு ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றது. அதேதான். இதுல என்ன அப்படின்னா, அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவார், நாங்க மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், அந்த டைம்ல வந்து நீங்க ராணவ கூட்டு உள்ள போனா என்ன அர்த்தம்? அதே போல எனக்கு தெரியல, அருணுக்கு நான் இந்த இடத்துல மட்டும் ஒரு வார்த்தை சப்போர்ட்டிவா சொல்லுவேன். அவரு ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறாரு. எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? 10 நிமிஷத்துல நீங்க வந்துடணும். பண்ணணும்ன்றதுதான் முத்துவுடைய அஜெண்டா, முத்து இது இருக்கணும்ன்றதுதான் அருணுடைய அஜெண்டா. அதாவது அருண் என்னன்னா, நீ வந்து இப்ப வந்தவங்கல இருந்து ஒரு கணிப்பு பாத்தீங்கன்னா, முத்துவுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ், முத்து வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு இல்லையா, அடிக்கிறதே நான் வந்து அங்க அடிக்கிறேன், அடிக்கிறதே பெரிய இடத்துல அடிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முத்து வந்து தைரியமா சொல்லுவாரு, ஏதோ ஒண்ணு பேசும்போது வாப்பா நீ வந்து இந்த வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லுவா இங்க அப்படின்னு. அருண் வந்து வரமாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிள்ளைத்தனமாக ஸ்ட்ரா போட்டு உரிந்து குடித்து கொண்டு இருக்க வேண்டியது. இது வேற வந்து என்னதே கிட்டா மேல சொல்லுங்க, அதுக்கு யாராவது கீழே ஏதாவது போடுவாங்க.
சோ இதெல்லாம் சரி, பேசி இது ரொம்ப ஏதோ ரொம்ப ஹார்டா போகுது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஒன்று சொல்றேன், படிச்சு வச்சிருந்தேன். அதாவது 24 மணி நேரத்துல 1000 பேர் கூட வந்து மேட்டர் பண்ணணும்ன்றது ஒரு பொண்ணுடைய இது தாட் ப்ராசஸ். அவங்க இங்கே தான், இங்கே லண்டன்ல இருக்காங்களாம். யார் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, லண்டன்ல யார் யார் இருக்காங்க, யார் யாருக்கு சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. பட் அவங்களுடைய இலக்கு வந்து 1000 பேர் வந்து, ஆமா 1000 பேர் வந்து 24 மணி நேரத்துல நினைக்கிறேன். அதுக்கே வந்து அதை வந்து எப்படி நீ இதை வந்து போடலாங்கிறலான்ட்டு அவங்க போய் எல்லாம் கத்திட்டு இருந்தானுங்க. சரி நியூஸ் இது வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுமே இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி அது கீழே எல்லாம் கமெண்ட்லாம் போட்டுருந்தாங்க. இதுல வந்து ஹையஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தா இது வரையும் 936 என்னோட ஹையஸ்ட் தான். அதுவும் ஒரு ரெக்கார்ட் இருக்கு போகுது. அது என்ன கதைன்னு தெரியல, அது எப்படின்னு நம்மளுக்கும் புரியலன்னு வச்சுக்காங்களேன். ஆனா அந்த முன்னாடி முயற்சி பண்ணாங்கல்ல, அவங்க சொன்ன அவங்களுடைய அந்த இது என்னன்னா, என்னால் வந்து இது பண்ணிட்டேன், ஆனால் ஒரு வாரத்துக்கு வந்து என்னால் நடக்க முடியாத வழி எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1000 எப்படி சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு உலகமே உற்று நோக்கிக்கிட்டுன்னு வச்சுக்காங்களேன். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான செய்திகள் அது மாதிரி வந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன், நான் என்ன சொல்கிறது, எல்லா செய்திகள் வரும்போது அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம பொதுமக்களுக்கு அதை போய் பேச வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம் இல்லையா. நம்மளும் லண்டன் போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, லண்டன் போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல நம்மளும். லண்டன் அது சும்மா அது இல்ல சார், அவங்கள பார்த்துட்டு அது வந்துடலாம். லண்டன்னா நீங்க இங்க அவங்க லண்டன்ல அந்த தேம்ஸ் நதிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது இல்ல, அவங்க இங்கிலாந்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு உடனே வந்து லண்டன் நம்ம ஒரு கனெக்டிங் தான், கனெக்ட் வந்து டாட்ஸ், கனெக்டிங் தி டாட்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். வேற கொஞ்சம் வாசிச்சுங்க இந்த செய்தியா. ஓகே. A heartbreaking loss. Atul Subhash, a young man, tragically took his own life. His wife, driven by greed, was already receiving 40,000 every month as maintenance, despite working at Accenture and earning her own money. Yet she demanded 2 to 4 lakhs more. Appa, in a moment of cruelty, she even told him to end his life. And to make the matter worse, the court judge laughed at him. Now his wife faces no consequences, and the harsh reality is that the laws in India seems unwilling to change. This tragedy reflects the deep flaws in our system and the lives that are being destroyed by it. இந்த ஒரு செய்தி இப்போ வந்து கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அது வந்து அதில் என்னன்னா, இந்த சூசைட் நோட் முன்னாடி எல்லாருடைய பேரையும் குறிப்பிட்டு, ஓகே, அதாவது ஜட்ஜு பேர்லாம் குறிப்பிட்டு போனது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. அவங்க சிரிச்சது, அவங்களோட ஒய்ஃபு ஃபோட்டோ, அப்புறம் அவங்க மாமியார், பிரதரின்லா, ஸோ எல்லாரையும் பண்ணிட்டு அது ரொம்ப சேடு ஆன ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் மேட்ரு. எஸ் வாங்க டக்குன்னு. ஓகே சரி, இங்கே திரும்பி வந்துருவோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ராணுவ கூப்பிட்டு வாங்கங்கிறது ஒரு சண்டை இல்லையா. சண்டை முடிஞ்சு அப்படின்னா வர்ஸ்ட் எம்ப்ளாயியை வந்து எப்படி வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கிற போது, அப்ப வீட்டு வேலையை தானே பர்ஃபார்ம் பண்ணணும்னு அன்ஷிதா கிட்ட ஒரு டாக் போச்சு இல்லையா. இது ரெண்டும் முடிஞ்சு இதுக்கப்புறம் ராணுவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப அதை வந்து நானும் அந்த இதை பார்த்தோம், ஹெல்மெட் போட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு வாங்க. அவர் போட முடியாதுன்னு சொல்லுவாரு. இல்ல ஹெல்மெட் போட்டு தான் ஒர்க் பண்ணணும்னு வந்து சௌந்தர்யா கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க கொடுக்கும்பொழுது அவரை வந்து மரியாதை இல்லாம பேசிட்டாரா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிட்டாங்க. அதுக்கு அவர் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து ஆத்துனார். சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சௌந்தர்யாவை சாரி கேட்கணும்னு வருஜாக்கி. இப்ப அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, நீ என்கிட்ட சாரி கேளலாம் அப்படிங்கறதான் சௌந்தர்யா தெளிவா சொல்லுவாங்க. பாருங்க, ஹெல்மெட் போட்டு வேலை பார்க்கணுங்கிறது உங்களோட சேஃப்டிக்காக சொன்னது. அப்ப ஒரு லேபர்டு ஒர்க்கர்னா ஹெல்மெட் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். இது பிக் பாஸ் ரூல்ல இருந்ததை நான் சொன்னேன். இதுக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது. கரெக்ட். ஹெல்மெட், உள் சொட்டர், வெரி சொட்டர் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டிக்காக தான். அது வந்து உண்மையிலே மீறுவார். ஆக்சுவலி ஓகே, ராணா வந்து மீறுவார் பயங்கரமா. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சொல்லுங்க. இல்லை, நான் அப்புறமா பேசிக்கிறேன் சரியா. ஸோ இப்போ வந்து சௌந்தர்யா ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவாங்க. உண்மையிலே கியூட்டா இருந்தாங்க சௌந்தர்யா. அந்த நல்லாவே இருந்தாங்க. முக்கியமா அந்த நடந்து தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க மேடம், அதுக்கே பேபி வீட்டே எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். எதுக்கு எப்ப adorable, she is walk like adorable walk. and இப்ப நீங்க என்ன பேட்ச் அப் பண்ணிட்டீங்களான்ற மாதிரி இருக்குல்ல. இப்ப அன்னைக்கு நான் வந்து ஒரு Dress காஸ்டியூம் சொன்னதுக்கு நீங்க அப்படிதானே சொன்னீங்க, பேட்ச் அப் பண்ணிட்டீங்களா அப்படினீங்களே விஜய் சேதுபதியோட. அப்படி சொல்றீங்களா? இதுல இது வந்து ஒரு கண்டெஸ்டன்ட், அவங்க எப்படி அதுல அந்த அதே தான நானும் வந்து ஹோஸ்டோட காஸ்டியூம் தான் பேச முடியும். ஒரு வீக் வராரு, என்ன சொல்றது, கக்கி பை அண்ட் வென்ட் அவுட்.
ஓவர் பேச்சு ஜாக்கி, வாட் எவர் இட் இஸ், பாயிண்ட் வேலிட். ஓகேங்களா? ஸோ ஆமா, தண்ணி கேட்பாங்க. அப்ப அந்த ராணவ் கிட்ட வந்து தண்ணி வேண்ட்டு வந்து ராயன் கேட்டாப்ல வேண்டி குடிச்சிட்டு அவரை வேலையை வாங்குவாங்களே. தண்ணி எனக்கு வேணும், சைக்கிள் ராயன் சைக்கிள் ஓட்ட சொல்லி போய் தண்ணி பிடிச்சி வந்து எதுக்கு ராயன் வந்து ஒரு பழிப்பேரை காட்டுவார் போல. அது என்ன உங்களுக்கு முகம் ஏன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதறி இப்படி ஆயிடுச்சு மேம், உதறி எதுவும் ஒட்டிடுச்சு மேம் அப்படின்னு வர அவரு. அதெல்லாம் கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சு. ஸோ இதன் பிறகு வந்து என்ன ஜாக்கி, யாரு வந்து ரூல்ஸ் மீறணுமோ அவங்க வந்து இந்த சூசு வருதுன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போயிடுவாரு யாரு, ஜெஃப்ரி. அப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, யாரு ஓட்டுறாங்களோ அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இந்த தண்ணியை நிறுத்தாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, ஏதோ குழப்பத்துல அவர் ஓடி போயிட்டார் போல இருக்கு. இதை பிக் பாஸ் நோட் பண்ணிட்டு, ஜெஃப்ரி நீங்க சூசு போனீங்கல்ல, அதுக்கு யாரு வந்து சைக்கிள் அப்படின்னு கேட்டு அதுக்கு வந்து ரஞ்சித் வந்து உட்காந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்பாரு. ஸோ அதன் பிறகு வந்து அதுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் பிறகு அன்ஷிதா வந்து விஜய் விஷால்கிட்ட பேசுவாங்க. கடைசி தான் இந்த ராணுவ சண்டையெல்லாம் சொல்லிட்டேன், அது அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய சண்டை. அதாவது அமைதியா பேசுறது எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, என்னுடைய ரூல்ஸ் என்னுடைய இது அதான் என்ன இது கூட பரவாயில்ல ஜாக்கி. அவசரப்பட்டிய குமார் பொம்மட்டு அது பார்த்துட்டு இருப்பாங்களா, ஒரு நலன் சார்ந்தவங்க எல்லாம் அவசரப்பட்டிய குமார்ன்ற மாதிரி. அதுல வேற சொல்லுவாங்க, காமன் ப்ராப்ளத்தை தான் இங்க அட்ரஸ் பண்ணிருக்காங்க. common problem, this is the common place. ஆமா, அதுதான். இது காமன் பிளேஸ்ல நடந்ததுனால இது காமன் ப்ராப்ளம்னு வரு. காமன் பிளேஸ்ல நடந்தாலும் தனக்கு வந்த பிரச்சனைன்றது எப்படி? அது அந்த டீம் யோசிச்சு பாருங்களேன், மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாம் யோசிச்சு பாருங்க. காமன் பிளேஸ்ல தான் கல்யாணம் நடக்குது ஜாக்கி, பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு மட்டும் தானே, அந்த மாதிரி தானே. வாங்க சரியா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை? அப்புறம் இந்த ரூல்ஸ் மாரி சைக்கிள் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அன்ஷிதா விஜய் விஷால், இதான் கடைசி பாயிண்ட் ஜாக்கி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, மட்டும் தான் அதில். ஸோ அவங்க 2 பேரும் பேசும்போது இந்த அருணுக்கு என்னதான் ஆச்சு, இந்த இதுக்கு என்னதான் ஆச்சு, புகை மண்டலம் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. கேட்டோன்னே இவரு படுத்துன்னு என்ன சொல்றாரு, அவன் ஏதோ ஒரு கேம் பிளே பண்றான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு, நான் தனியா அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க நாளைக்கான சண்டைக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதை வந்து இவரு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க ஸ்பூனிங் விளையாடிட்டு இருக்காங்களே 2 பேரும் பார்த்துட்டு. அதுக்குதான் பாருங்க, ஒரு மேனேஜர் வந்து ஒரு லேபர்ட்டி எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கற பாருங்க. இத வந்து பார்த்துட்டு தான் தர்ஷிகா ஆத்தாத்து நைட்டு வந்து உரையாற்றி இருக்காங்க அவர்கிட்ட. அது நல்ல வேளை நம்ம பார்க்கல. ஓகே, அது சங்கீத சுரங்கள் மாதிரி ஓடிட்டே இருந்திருக்கும். இதுதான் இன்றைய நிகழ்ச்சியில நடந்த விஷயங்கள். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் நடக்கல. இல்ல மஞ்சரி சொன்ன இந்த கார்பரேட் தனமான 2 விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. ஒரு மீட்டிங்னா அதை அங்கேயே அட்ரஸ் பண்ண முடியல, ஆஃப்லைன்ல அட்ரஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அப்புறமா கூப்பிட்டு போயிட்டு அதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க இன்னும் ஆஃபீஸ்ல. அதே மாதிரி தான் ராணுவ பிரச்சனையும் கழட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவர் வாயை அடைச்சு சொன்னதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது வந்து லேபர்ஸை வந்து லேபர் லீடர் வந்து லேபர்ஸா உருவாக்குங்க, அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் அவங்க வேலைக்கு வாங்கிடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க ஜாக்கி, கூப்பிட்டு காசுலாம் பேசினா அப்புறம் ரஜினி அடிச்சுலாம். இதுதான் வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு போறாரு, என்னன்னோ வந்து அவரும் என்னன்னோ கதையை ஓட்டி பார்த்தாரு நம்ம முத்து. ஒன்னும் அது வந்து வேலைக்காகல, பட் ஆனா புடி கொடுக்காம இருப்பாரு. சமயக்கட்டுறையில வந்து இவர் வந்து இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவாரு வந்து, ஏன்னா தீபக் வந்து புடியே கொடுக்க மாட்டாரு ஆக்சுவலி. ஓகே, இதுதான் நடந்த விஷயங்கள். நான் வந்து சிமிச்செல்லா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த பால்ஸ் வந்து நீ யூஸ் பண்றதே இல்ல. ஐ யூஸ்ட் பால்ஸ். நீங்க எப்போ வாங்கி வச்சீங்க? ஆமா, இது என்னது ஃபார்மர் சிஎம் எஸ்எம் கிருஷ்ணா பாஸ்ட் அவே படிச்சோம் இன்னைக்கு. அப்புறம் இந்த ஒரு கமெண்ட் ஒன்று, இந்த என்னன்னா முத்து பிளான்ஸ் டு பிகம் த யூனியன் லீடர், ஹி டிஸ்கஸ்ட் வித் ஜாக் அண்ட் மஞ்சரி. அதான் யூனியன் லீடர் நீங்க தான் சொல்லுவேன்னு சொன்ன ஐடியா பண்ணிடுவாங்கன்னு ஐடியா கெட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஷியாம் சுந்தர் வந்து. அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாக்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஓகே 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 வந்து அண்ட் சிமிச் எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு நீங்க பதில் வேற. கண்ணப்பனை யாரோ ஒருத்தர் ரெலசிமே வந்து யூனியன் லீடர்னு ஒருத்தர் இருப்பார், கண்ணாயிரமும் அவர் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் இருப்பாரு. ஆமா, இங்க வந்து ரயில கண்டுபிடிச்ச டார்லிங்டன்ல ஒரு இடத்துல கூட அந்த இவங்க இருக்க மாட்டாங்க, அந்த
பீஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் ஸ்டீவன்சன், 2 பேரும் தான் ரயிலை கண்டுபிடிச்சாங்க. 2 பேரும் தான் ரயிலை வந்து தந்தைன்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்க மியூசிக் தான் இருப்பாங்க. பட் இந்த கண்ணப்பன் இருப்பார், சதன் ரயில்வே ஃபுல்லா இடத்துலயும் லீடரா இருப்பார். ஆமா, ஓகே. அதன் பிறகு வந்து வேற என்ன, வேற ஏதாவது போட்டிருக்காங்களா பாருங்க. குழந்தை ரூபத்துல இப்படி இந்த கமெண்ட் படிச்சிருங்க. பேர் படிச்சு படிங்க. ஓகே. ஓகே. சக்திஷ் ராஜேந்திரன், ஓகேவா? அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ஜாக்கினா யூ ஆர் ரியலி கிரேட். ஹூஎவர் ஹேஸ் எ சிஸ்டர் ஆர் டாட்டர் would know this feeling. My close relative, she is like my daughter. She was in the final year of her studies. She got selected in a software company in a campus interview. But she left everything and went to marry her lover. The guy who was in love with her did not wait or allow her to finish studies and settle in her career. She is 19. If he really cared about her, he should have waited 2 more years. Even the girl did not think. She studied for 17 years but quit everything in the last moment. I salute you, Anna, to take care of Annie's studies and career. Every parents would want guys to be like you. அப்படின்ட்டு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். எடுத்து வச்சிருந்தீங்க. அது வந்து கமெண்ட்ல வந்து சரி அதை படிப்போம். இந்த டிபெண்டன்ட் வந்து நம்ம இங்க ஏதோ எல்லாமே வந்து நிக்கிறோம் இல்லையா, அதுக்கான விஷயங்கள். கடவுளே, அந்த டிபெண்டன்ட் ஒரு கட்டத்துல நானே எப்படி டிபெண்டன்ட் விசா வாங்குறது எப்படி அப்படின்னு கேட்டு அதன் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி உங்களை நான் வந்து ஸ்கில்டு லேபரா மாத்தி பரோட்டா போட வச்சு டிபெண்டா மாத்துறேன். we are not வந்து beggars, we are the laborers அப்படின்னு சொல்லி உங்களை பரோட்டா போட வைக்கிறேன், பிரியாணி செய்ய வைக்கிறேன், வச்சு நான் வந்து டிபெண்டா மாறுறேன். அவ்வளவுதான் ஜக்கி, வேற ஒன்றும் விஷயம் இல்லை, முடிச்சு விட்டுறலாம். வேற ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே கமெண்ட், வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட் இருந்தா படிச்சு விடுங்க. அவ்வளவுதான் ஜாக்கி ப்ரோ. நான் அருணுக்கு அதெல்லாம் படிச்சாச்சு, எல்லாமே படிச்சாச்சு. ஜாக்கி கிருபாகரன் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, குட் நைட் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, யூகேல இருந்துகிட்டு நீங்க வந்து டெய்லி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அதேதான். இதுல தருண் விக்னேஷ் போட்டிருக்கா பாருங்க, நாளைக்கு வந்து ஸ்வாப்பா அருணும் பவித்ராக்கும் நடுவுல அவங்க வந்து மேனேஜர்ஸ் அண்ட் முத்து பிகம் லேபர் இருக்கும். மேபி அவங்க அப்படிதான் மாத்தி விடுவாங்க. கண்ணையன் எஸ் கண்ணையன் ரயில்வே யூனியன் ஷியாம்குமார் போட்டிருக்காரு. ரைட், தேங்க்யூ. எழில் ராணி வந்து குட் மார்னிங் ஜாக்கி, டுடே பெட்டர் ஜாக்கி. சூப்பர். அதே மாதிரி 2 குழந்தைங்களை விஷ் பண்ணதுக்கும், ட்வின்ஸ் விஷ் பண்ணதுக்கும் வந்து போட்டிருந்தாங்க, தேங்க்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ போட்டு வைத்த காதல் திட்டம் நாளைக்கு போடுறேன். இல்லை கெஸ், ஏன்னா என்ன சொல்ற, ரொம்ப டயர்டாக இருக்கு. ரைட். ஸோ வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படியே. விஜய் கிருஷ் சொல்லியிருந்தாரு, இங்கிலீஷ்ல சொன்னீங்க, கூடவே தமிழ்லயும் வந்து சொல்லுங்க, சில வார்த்தைகள் புரிவதில்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க, இனிமே அதை ஃபாலோ பண்ணிடலாம். வாய்ஸ் ஓவர் டு மேம். அதுதான் கமெண்ட் நீங்க படிக்கும்போது அதை தமிழாக்கமும் பண்ணிடுங்க. ஆமா, யூசுவலா மறந்துட்டேன். நீங்க இங்கிலாந்து வந்துட்டீங்க இல்லையா, அதனால அப்படின்னு நினைச்சிட்டேன். சரி, அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்கு, அதெல்லாம் வராது. டமால் இப்ப இங்கிலாந்து வந்தது இழுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா, கரெக்டா. ஒஸ்ட் பிஹேவியர். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் பேக் டு நார்மல் ஜாக்கி லாஃப்டர் அண்ட் ஜோக்ஸ் அப்படின்ட்டு என்னன்னு வாக்ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, குட். மகிழா கண்ணன் சொல்லியிருக்காங்க, பாலிமர் செய்திகளுக்காக ஜாக்கி சேகர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பாலிமர் செய்திகள் தான் வரும் அப்படின்றதுனால அவங்க அது மாதிரி ஓகே பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ் வெரி ஃபேமஸ். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கனீஸ் லைஃப் ஸ்டைல் ஹாய் அண்ட் சொல்லியிருந்தாங்க. அருண் வந்து அசீம் மாதிரி ஃபைட் பண்ணிட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு சாரி சொல்றாராம். அர்ச்சனா பிளே வந்து சிம்பத்தி as a whole house against him அப்படின்னு சொல்லிட்டு ஷியாம் குமார் சொல்லியிருக்காப்ல. சவுண்டு பேசுனது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஆனந்த் எம்ஜே. அண்ட் ஜாக்கி nicely avoiding dark glasses so that she does not get caught. ஆமா, கார்த்திகை மாணிக்கம் வந்திருக்காங்க, ஹேமலா வந்திருக்காங்க. இன்னும் பேசியிருக்கீங்களா இன்னைக்கு? பத்மினி வந்து லைக் கமெண்ட்லாம் போட்டேன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி வந்து பார்க்கும்போதே நான் வந்து நீங்க என்ன பேசுவீங்கன்ற மைண்ட்ல தான் இருந்தேன் அப்படின்ட்டு பத்மினி. அவ்வளவுதான் ஜக்கி. அதே மாதிரி போனா பாலகணேஷுடைய அந்த இதுவும் சமையல் டிப்ஸும் சூப்பர். என்னமா, அதாவது 30 செகண்ட்ஸ் வந்து மைக்ரோவேவ்ல கார்லிக் வச்சா அது அந்த இதெல்லாம் வந்துருமா, தோல் உரியுமா. ஓ வாவ், இதை நேத்து பண்ணிருக்கோம், அவ்வளோ உரிச்சோம்பா. ஆமா பாருங்க, நம்ம சமையல்ல இறங்குமே பாருங்க எவ்வளவு டிப்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா,
அவங்க புவனா பாலகணேஷ் சமையல்ல நீங்க இறங்கினது ஒரு பக்கம் இருந்தாலும் தோல் உரிக்கிறது இந்த பக்கம் அப்படிங்கறதுனால அவங்க எங்களுக்கு கொஞ்சம் லேபர்ஸுக்கு வந்து ரெகுலர் லேபர்ஸுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். அவ்வளோதான், கூடுமானவரை எல்லாத்தையும் பேசி வச்சு இல்லையா? ஆமாம் ஜாக்கே, அவ்வளோதான் முடிச்சாச்சு. 1 மணி 1 மணி நேரம் 31 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நம்ம வந்து 90 minutes ஓவர், கிட்டத்தட்ட 90 minutes வந்துட்டோம். வேற ஒரு விஷயம் குமுதா, அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் எம்ஜே, நிறைய பேர், கோபி, வேற ஒன்றும் இல்லை. ஆரி வந்து ஒன்லி ஒன் கோட் ஆஃப் பிபியா, நோபடி எவர் வந்து கன்வின்ஸ்ட் அஸ் லைக் ஹிம், எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு காப்பி ஹிம், ஆனால் வந்து ஒரிஜினல் நேச்சர் வந்துடுது அப்படின்ட்டு சங்கீதா சண்முகம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதான் 3 years வந்து ஒர்க்கடம் சிப்காட்டில் வந்து ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு கண்டிப்பாக வேர் பண்ணி தான் ஆகணும். நானும் வந்து லூசு மாதிரி பேசுகிறாப்புல அப்படின்ட்டு கார்த்திகை சொல்லுவாங்க. உண்மைதாங்க அது. நீங்கள் அது உள்ளார நீங்கள் ஃபேக்ட்ரி உள்ளார நீங்கள் வந்து லேபராக போனாலே தலையில் எல்லாம் போட்டு அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்றது. நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி லேபர் ஒர்க்கு எங்கள் ஊர் கடலூர் சிப்காட்டில் வேலைக்கு போனேன். நிலக்கரி எடுத்து கொட்டணும், நிலக்கரியை எடுத்து வச்சு கொட்டணும். 1/2 நாளே கிளம்பி வந்துட்டேன். இது நம்மளுக்கு ஆனந்த் சொன்ன மாதிரி ராணோ டோன்ட் நோ எனிதிங், அவ்வளவுதான். சும்மா அவருக்கு எதுவுமே தெரியாது. அதுதான். நஸ்ரீன் ஃபர்ஹானோட கமெண்ட் நல்லா இருந்தது. திடீர்னு முழிப்பு வந்துச்சான், லைக் போடலாம்னு வந்தாங்களா, அப்புறமா பார்த்தேன் லைக் போட்டு படுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆமா, தருண் கேஷ், I want 120 minutes I can send தியாகு gift card. சொல்றேன் உடனே. சாய் ரீட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாக்லின் வந்து பேக் டு ஃபார்ம் இந்த வாரம். லாஸ்ட் வீக் அவங்களுக்கு ஷாக், ஓட்டட் அஸ் டெவில், எஸ்பெஷலி வென் ரஞ்சித் மென்ஷன்ட் ஹர் அஸ் செல்ஃபிஷ், மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ்லாம் சொல்லி அவங்கள வந்து ஓட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க லைவ்ல. அதை எப்படி என்னால பிலீவ் பண்ணவே முடியல, ரஞ்சித் இப்படி செஞ்சாரு அப்படிங்கறத. மேபி அந்த டாஸ்க் வந்து மெஸ் அப் பண்ணதுக்கான காரணம் அதுவா கூட இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் வேற என்னது, அருண் வந்து இன்னைக்கு வந்து சேகுவாராகவே உணர்ந்த தருணம் அப்படின்ட்டு அமுதா சொல்லிருந்தாங்க. அது உண்மைதான். அது சிம்மி போட்டுதாரு இந்த கமெண்ட். என்ன கமெண்ட்? Microwaving deactivates the enzyme allinase which converts allin into alkaline, a beneficial compound in garlic. அதை வந்து மாத்தி விட்டுருமா, அதனால கையாலேயே உரிங்க அப்படிங்கறதான் இப்ப வந்து சொல்லக்கூடும் கருத்து. ஓகேவா, சரிமா. அவ வந்து இது நியூட்ரிஷன் ஹார்வர்ட்ல வந்து நியூட்ரிஷன் படிச்சவ. அவன் சும்மாலாம் இல்ல. அதனால அவ சொன்னா நம்ம அப்படியே ஓகே அப்படி கேட்டு ப்ரோசீட் பண்ண வேண்டியதா. அவன் எல்லாத்துலயும் டாப்ல வேற மார்க் வாங்கி இருந்தா எல்லாத்துலயும். குட் குட் குட். நீங்க அதுக்கு என்ன gift கொடுக்கணும்? நான் என்னையே கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான் gift. she is my very close friend, that's all. எல்லாரும் இதே மாதிரி என்னையே கொடுத்துருக்க. நான் உன்னோட இல்லன்னு சொல்லு அவ்வளவுதான். அப்புறமா உங்களுக்கு என்ன நான் ஏதோ gift கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? விட்டு போயா அதை போட்டு நோண்டிக்கிட்டு. இப்ப நீ கொடுத்தா சரி வாடா வாங்க டிபெண்டன்ட், வாங்க டிபெண்டன்ட் வாங்க பேசுங்க, டிபெண்டன்ட் டாக் மீ. ஓகே, முடிச்சிடலாம்டி. அவ்வளவுதான். நான் தான் எல்லா கமெண்ட்டும் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டேனே ஜக்கி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேனே. நீங்க தான் படிச்சுட்டு இருக்கீங்க இப்ப. You can easily peel it by crushing it and shaking it. We'll send the video. அனுப்புமா. எதுக்கு? பூண்டை உரிக்கிறது, ஷேக் பண்ணி கிரஷ் பண்ணா பூண்டு உரிஞ்சிரும். ஓகே ஓகே. யாரு? தருண் விக்னேஷ். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா, அவ்வளவுதான். லவ் யூ ஜாக்கி சொல்லிட்டாங்க சிமி செல்லா. ஓகேவா, நீங்களும் சிமி செல்லாக்கு லவ் யூ சொன்னீங்கன்னா முடிச்சு. லவ் யூ. ஆமா, ஃபேன் மொமெண்ட். ஆமா, நம்பர் 1 ஃபேன். $10 கொடுத்துருக்காங்க. நன்றி. தேங்க் யூ பா, தேங்க் யூ. சரி, ரைட் ஃபைன், ரைட். ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம், ஏமா தூரம், ஏமானம் கப்பல் ஏறும். இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. எனக்கு இப்படி ஒரு பாடல் நான் கேட்டதே இல்லை. நீங்க தான் இந்த ஒரு அருமையான பாடல் பாடிருப்பீங்க, அதனால நான் கேட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். வருது இளங்காத்து வந்த வசந்தம். அதுல இன்னும் இவளொரு இளங்குருவி இன்னிசை கேட்டு, அந்த பாட்டுல குஷ்பூடி வந்து ஆடிட்டே இருக்கும்போது கேமரா உடனே தேட்டர்ல கத்துவாங்க. பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஏன் கத்துனாங்கன்றது. கமலம் தேட்டர்ல எல்லாமே கத்துறாங்க. எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் அப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து பாலியல் வறட்சி ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம் அது. இப்போ மாதிரி செல்போன் அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.
எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள், விவாதங்கள் அப்படின்னு போயிட்டே இருக்குது. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்றதுதான், இப்போ ஒண்ணு கேட்டு போல முடிக்கும் போது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே வந்து நீங்களும் வந்து லைவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க கியூஆர் கோட் அண்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி அண்டு யூகேவுக்கு வந்து மான்சோ, யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேப்பலுடைய கியூஆர் கோட் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ணுறவங்க அதை மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படி சப்போர்ட்ன்ற கேட்டகரியில் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். இன்னும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.